யார் கேட்குறாங்களோ அவங்க கிட்ட டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு பொண்ணா முடியாதுன்னு டைரெக்டாக பேசிடுங்க. எதுக்கு நீங்கள் அதை பண்ணணும்? அப்படி பண்ணி அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு தேவையில்லை. கடவுள் நமக்கு இது வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை தேடி வரும். இப்படி பண்ணி தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணுன்ற அவசியமே இல்லை. டைம் எடுத்து அந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப் வேற மாதிரி நல்ல விதமாக இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட்ஸ் எதுலையுமே இது பண்ணாங்க. சில பேர் பண்ணுறாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. நான் சினி ஃபீல்டை பொறுத்தவரையும் அந்த ஒரு பிம்பம் இருக்க தான் செய்யுது. அதை மாற்றணும்னா யார் பண்ணுறாங்களோ அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா மாறிடும். அவ்வளோதான். நோ சொல்லுங்க. ஜஸ்ட் சே நோ. இப்போ நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்கல்ல, கண்டிப்பா உங்களுக்கு வந்து லவ் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா? சோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே 6th அப்போ ஏஜ் இல்லைல்ல, அது ஒரு இன்ஃபேக்சுவேஷன். அப்போ இருந்தே சில பேர்லாம் லவ் பண்ணாங்க. என் பேர்லாம் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஆனால் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்குலாம் புரிஞ்சிடும். எதுவும் பண்ணலை பெருசாக அந்த மாதிரி இதில் நான் உள்ளே போவே இல்லை. ஆனால் நம்மளை லவ் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது நமக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஓ நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு. காலேஜ் படிக்கும்போது காலேஜில் நான் காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கேன். சடனாக ஒரு பையன் வந்துட்டு இங்கே பாரு, நான் ரொம்ப நாளாக உன்னை எனக்கு அவனே வேறு பேர் வச்சுக்கிட்டான். வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு இங்கே பாரு, நான் உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எங்கள் அம்மாட்டெலாம் சொல்லிட்டேன், உன் கேஸ்ட்டு உன் நம்பர் உன் அட்ரஸ்லாம் நான் எடுத்துட்டேன், வீட்டில் சொல்லிட்டு எல்லாம் ஓகே, நாளைக்கு நானும் எங்கள் அம்மா வரோம், நீ ஓகே சொல்கிற அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கோவம் வந்துருச்சு, செம கோவம் வந்துருச்சு. எனக்கு பாய்ஸ் வந்து இப்படிலாம் பேசினா பிடிக்காது. கொஞ்சம் அவங்க திமிரா இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ரொம்ப வலிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. பசங்க கொஞ்சம் வலிஞ்சா அவ்வளோ பிடிக்காது. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, உங்கள் வேலையை பாருங்க, நீங்கள் நாளைக்குலாம் அவ்வளோ வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் ஹெச்ஓடிட்ட சொல்லிடுறேன், நான் பயப்பட மாட்டேன் அவ்வளோ சொல்லி எனக்கு உங்கள் ஹெச்ஓடி தெரியும் அவ்வளோ சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டு ஓடிட்டேன். இல்லையே அதுக்கப்புறம் கண்ணிலே படலை, நான் ஓடியே போயிட்டேன். அவன் பாட்டு ஏதாவது அடிச்சிட்டானா யாருக்கு தெரியும், நம்ம ஏதோ நினைச்சிருப்போம். அவன் பாட்டு வந்து இது பேசிட்டு போயிட்டான், பயந்தேன் ரொம்ப. இப்போ வந்து எனக்கு நீங்க வந்து 2 வேரியேஷன்ல வந்து நீங்க நினைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகை தீபம்ல பல்லவி. கார்த்திகை தீபம் பல்லவி. ஸ்வேதா மேம் எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நீங்க எனக்கு காசு கூட கொடுக்க வேணாம், நான் வேணா ஓடி போயிடுறேன், எனக்கு பயமா இருக்கு, என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, கார்த்திக் சார் என்னை கண்டுபிடிச்சிருவாரு போல அப்படிலாம் சொல்லுவேன் நான். அவங்க சொல்லுவாங்க ஒன்று, இல்லை இல்லை நீ மேனேஜ் பண்ணு, நான் உன்னை தப்பிக்க வச்சிடுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை மேம் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது மேம், வேண்டாம் மேம் ப்ளீஸ் மேம், எனக்கு அந்த காசே வேணாம் மேம், என் தங்கச்சி நான் எப்படியாவது காப்பாற்றிடுறேன், எனக்கு வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படி சொன்னால், இந்த மாதிரி நீ சொதப்புனா உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அந்த மேம் சொல்லுவோம். நான் உன்னை கொன்று அப்படிலாம் சொல்லுவேன். சாரி மேம் அப்படிலாம் சொல்லி, சரி மேம் நான் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன், கடைசி நேரத்தில் நீ எப்படியாவது காப்பாற்றிடுங்க மேம். ஸோ இப்போ அடுத்தது வந்து மகாநதி வைஃபா. குமரன் வந்து அந்த பொண்ணோட போய் நடிக்க போகிறாரு. செம கடுப்பாக இருக்குது எனக்கு உண்மையாகவே. அந்த கேரக்டர்லாம் எனக்கு ரியலாக ஃபீல் ஆச்சு தெரியுமா. அது குமரன்ற இடத்த விட என்னோட ஹஸ்பண்ட் ஏன் லவ்வரோ யாராவது வந்து இப்படி ஒரு பொண்ணோட போய் நடிக்க போனால், ஆனால் நான் ஆர்டிஸ்ட் உள்ள சீரியலில் பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. இப்போ நான் தான் குமரன். ஓகே நீங்கள் தான் குமரன். கங்கா போயிட்டு நல்லபடியாக நான் நடிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். கங்கா போட்டா எப்படி அந்த பொண்ணோட கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுற சீன்லாம் வச்சா போய் நடிப்பீங்களா? இல்லை கங்கா, அதெல்லாம் வந்து சும்மா தானே, அது இது உண்மைலாம் கிடையாது. இல்லை அப்போ நான் இங்கே ஒய்ஃபாக எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு பிடிக்கல, நீங்கள் நடிக்கவே போகக்கூடாது, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, அப்படிப்பட்ட காசு நமக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு வேண்டான்றேன். உனக்கு எவ்வளோ நம்பிக்கை இல்லையா கங்கா? நம்பிக்கைலாம் இருக்குங்க, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அது எப்படி உங்களுக்கு சொல்கிறது, எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன், நீங்கள் நடிக்க போகக்கூடாது.